அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க. அதாவதுங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னோடனே, உடனே ஒரு பய உணர்வு. ஐயோ! நமக்கு லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குமா? நம்மளால் இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியுமா? அப்படிங்கிற ஒரு பய உணர்வு நம்ம மனசில் இருக்குது. அதே போல் ஒரு வேலை செய்யணுன்னா, இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு பய உணர்வு. அதே போல் ஒரு கார் ஓட்டணும். நம்ம கரெக்டாக ஓட்டிடுவோமா, எங்கேயாவது இடிச்சிடுவோமா அப்படிங்கிற பய உணர்வு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சாம்பார் வைக்கணுமா, ஆஹா சாம்பார் கரெக்டாக வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு. ஒரு வீடு வாங்குகிற விஷயத்தில், கார் வாங்குகிற விஷயத்தில், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், உடனே ஒரு பய உணர்வு. எனக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோமா இல்லை ஒரு மார்க்கில் போயிடுமா, எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளை பயமுறுத்துது ஒரு பய உணர்வு. நமக்கு உடனே பயம் வந்துடுது. ஸோ இந்த பய உணர்வு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்குது. இந்த பயத்தை எப்படி தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு ராஜா ரொம்ப சிறப்பாக நாட்டை ஆண்டிகிட்ருக்காரு. நிறைய நாடுகள் எல்லாம் கைப்பற்றி ஊர் மக்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு ஆசை, ஒரு கடல் பயணம், நீண்ட நாள் கடல் பயணம் போகணும், தன்னோட நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. 60 நாள் பயணம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. யார் யார் வரணும்னு சொல்லிட்டு அவரோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டே இருக்கிற. அப்புறம் முக்கியமான மந்திரிகள், படை தளபதிகள், அப்புறம் அந்த உணவு சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு 250 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டேட்டும் வருது. எல்லாருமே அந்த கப்பலில் ஏறுறாங்க. ஊர் மக்கள்லாம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. ஏன்னா அவரோட நீண்ட நாள் கனவு அப்படியே ட்ராவல் ஆகுது. அந்த கப்பல் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே நீல வானத்தை பார்க்குறாரு, அப்படியே கடல் தண்ணியை பார்க்குறாரு. அப்படியே அந்த கப்பல், ஒரு ராஜா போகிறாருன்னா அந்த கப்பல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகிறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். போன உடனே ஒரு வேலையாட்கள், சமையலால் பார்த்திங்கன்னா ரொம்ப கத்துறான். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, கடலை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னை கொண்டு போய் வீட்லேயே விட்டுருங்க, துறைமுகத்தில் விட்டுருங்க, என்னால் ஒன்றுமே முடியலன்னு சொல்லி ரொம்ப கத்துறான். அந்த கத்தல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. உடனே ராஜா சொல்கிறாரு, ஏன்டா இப்படி அவன் கத்துறான், அங்கேயே சொல்லியிருந்தால் நம்ம அங்கேயே விட்டு வந்திருக்கலாம்ல, இந்த மாதிரி கத்துறானே, என்னோடய சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. உடனே இல்லைங்க, அவரை படை தளபதி வந்துட்டு, இல்லைங்கய்யா 60 நாள் பயணம், 1 நாள் 2 நாள் ஆனால் கரெக்டாகிடுவான், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்குறாரு. அப்படியே கடலையும் வானத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் அலறல் சத்தம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் பயங்கரமாக கத்துறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் கெட்டு போச்சு. உடனே ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா 3 மணி நேரம் பயணம் தான் போயிருக்கு, 60 நாள் பயணம் போகணும்னு சொல்லிட்டு, கப்பலை துறைமுகத்துக்கு திருப்பு, அவனை இறக்கி விட்டு போகலாம், ஏறும் பொழுதே அவன் பயம் இருக்குன்னா சொல்லியிருக்கணும்ல, நம்மள்ட்ட சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு, திருப்பு அவனை கொண்டு போய் இறக்கி விட்டு நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்போ அந்த ஒரு மந்திரி வரார். மந்திரி வந்துட்டு, ஐயா நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன், பேசி பார்த்துட்டு அவனை எதாவது அடக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன்னொன்னே, என்ன மந்திரி நீ ஏன் உன் ஃபேமிலியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மாதம் லீவ் போட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிற, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல, விரும்பலை, சரி பரவாயில்ல ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிற, பண்ணுன்னொன்னே அந்த மந்திரி சொல்கிறாரு, ஐயா என் ஃபேமிலியில் ஒரு உறவு முறையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது, அந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன், 100% இதுக்கு சொல்யூஷன் வந்துடும், அந்த பய உணர்வு அவங்ககிட்டருந்து போயிடும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரி அங்கே போகிறாரு. என்னப்பா உனக்கு என்ன பயம் அப்படிங்கிறாரு. இல்லை கடல் தண்ணியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கொன்னுடுவீங்களாட்டிருக்கு, திடீர்னு கப்பல் கவுந்துச்சுன்னா எல்லாம் தப்பிச்சுக்குவீங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். உடனே காவலாளி கூப்பிட்றாரு. காவலாளிகளே ஓடிவாங்க, இவனை தூக்கி கடலில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னவொன்னே அவன் ரொம்ப பயந்துட்டான். யோசனையே பண்ணல. உடனே காவலாளிகள் அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. கடலில் தூக்கி போட்டவொன்னே கையாமையோன்னு கத்துறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்கிறேன். யாரும் காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி மந்திரி சைகை காட்டிட்டார். அப்படியே காட்டிட்டு ரொம்ப டயர்டாயிட்டு கையை மட்டும் ஆட்டுறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க ரொம்ப டயர்டாயிடுச்சு, கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறான்.
இப்போ போய் அவனை தூக்கிட்டு வாங்கங்கிறாரு. உடனே அந்த படை தளபதிகள் டக்குன்னு உள்ள கடலுக்குள்ளே போய் அவனை தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. வச்சு எவ்வளோ தண்ணி குடித்தானோ எல்லா தண்ணியும் கிளியர் பண்ணிவிட்டு அமைதியானவொன்னே, என்னடா இப்போ பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி கேட்குறாரு. இல்லைங்கய்யா பயம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி போய் வேலையை ஒழுங்காக பாரு. ராஜா பயங்கர டென்ஷனாக இருக்கார். ஒழுங்காக வேலையை பாருனோன்னே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கான், சமையல் வேலை செய்கிறான். அப்படியே போகுது. உடனே அந்த ராஜா கூப்பிட்றாரு. எப்படியா என்னையா செஞ்ச, அவன் சத்தமே போடல அப்படின்னோடனே, பாருங்க ராஜா அவன் சந்தோஷமாக அவன் வேலை செஞ்சிட்ருக்கிறானோன்னே சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு கலகலன்னு அவனோட வேலையை சமையல் வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அப்போது அந்த ராஜா கேட்குறாரு, அப்படி என்னதான்டா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்? அவனுக்கு பயம், கடலை பார்த்தா பயம், என்னதான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு, ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு உறவு முறையில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தது. எனக்கு ஒரு பய உணர்வு, ரொம்ப பொசசிவ்னஸ்ஸாக இருந்தேன். என் மனைவியை ரொம்ப நேசித்தேன். எங்கே என்னை விட்டு விலகி போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அன்பில் ஒரு மனக்கசப்புகள் வந்துருச்சு. ஒரு பய உணர்வு இருந்தது. அங்கே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பய உணர்வு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள்னால அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ தான் அந்த தனிமை எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்தது. அந்த யுத்தியை தான் இங்கே நான் பயன்படுத்தினேன். அந்த தனிமை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ அதை, எனக்கு என்ன மனைவி என் கூட இல்லைன்னா ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வெறுமை, அந்த தனிமை ஒரு உலகத்தை, ஒரு புரிதல் தன்மையை எனக்கு கொடுத்தது. அப்போது அந்த யுத்தியை தான் நான் இங்கே பயன்படுத்தினேன். அவனுக்கு பயம், அந்த கடல் தண்ணியை பார்த்தா அவனுக்கு பயம், தூக்கி போட்டேன். இவ்வளோ தான் எண்டு அப்படின்னு அவன் உணர்ந்துட்டான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்துட்டான். இப்போ வெளியில் வந்தோடனே பாருங்கய்யா சந்தோஷமாக இருக்கான், இவ்வளோ தாங்கய்யா லைஃபு அப்படின்னு சொன்னோடனே அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது. பரவாயில்ல மந்திரி, சிறப்பாக வேலை செஞ்சுருக்க, சந்தோஷமாக 60 நாள் பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியை பாராட்டுறாரு. அந்த கதை முடியுது. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். எது செஞ்சாலும் நமக்கு பயம். ஒரு வேலை செய்வோம் உடனே பயம், ஒரு தொழில் செய்வோம் உடனே பயம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்னங்க ஒரு வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு பய உணர்வு வருது. அந்த பயத்திலே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. அடுத்தது என்ன மீறி இது தப்பாக செஞ்சால் வேலை தானே போகும் அப்படின்னு சொல்லி அந்த எண்டு என்னன்னு பாருங்கள். வேலை தான் போகும், அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்போது அந்த எண்டு கார்டுக்கு வாட் நெக்ஸ்ட், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எந்த பிரச்சனைக்கும் பயம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்காது. இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க, நஷ்டம் வந்துடுமா, ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வரும் பொழுது என்ன இவ்வளோ தானே, ஆர்டர் வரலைன்னா நான் என்ன செய்யணும், பணம் வரலைன்னா நான் என்ன செய்யணும், இந்த நபர் கரெக்டாக வேலை செய்யலைன்னா நான் என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த எண்டுக்கே போயிடுங்க. அந்த எண்டுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்தது என்ன செய்யணுங்கிற டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பயம்ங்கிறதே இருக்காது. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, எப்படி என்னால் முடியுமா முடியாதாங்கிறத விட நான் என்ன செய்யணும், எண்டு கார்டு என்ன, எக்ஸாம் எழுதுவீங்க, மார்க் கிடைச்சதுன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே போகலாம், இல்லையா கிடைக்காது, அடுத்த தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதணும். இவ்வளோ தானே எண்டு கார்டு. அந்த எண்டு என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதை நீங்கள் உங்கள் மனசில் ஓட விட்டிங்கன்னா, அந்த பய உணர்வு உங்கள் மனசுலேருந்து வெளியில் போயிட்டிங்கன்னா, வாட் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா 100% இந்த பயத்திலிருந்து வெளியில் வந்துடலாங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். கொஞ்சம் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பய உணர்வு ஏற்பட்டாலும் இந்த கதை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலைக்கு என்ன எண்டு கார்டு, வாட் இஸ் தி எண்டு ரிசல்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அவ்வளோதானே ஆகப்போகுது, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த பய உணர்வு இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேங்க. கொஞ்சம் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பார்த்து சிறப்பாக செயல்படுங்க. இந்த கதை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.